ஆமா, அந்த புடவை எங்க? தோ. இதானா? ம். ஆ. அவளேதான். ஏப்பா இந்த புடவை தெரியலையா? நம்ம மகேஷ் மாப்பிள அவங்க அண்ணி மாயா கட்டியிருந்த புடவைப்பா. என்ன இப்படி சொல்றீங்க? மாயா கட்டியிருந்த புடவையே அது? நல்லா யோசிச்சு தான் சொல்றீங்களா? அட நல்லா யோசிச்சுதான்ப்பா சொல்றேன். இது 100% மாயாவோட புடவை தான், நோ டவுட். இந்த புடி. எப்படி அவ்வளோ கரெக்டாக சொல்றீங்க? இந்த ஃபங்க்ஷனில் நிறைய லேடிஸ் வந்திருந்தாங்கல்ல, மாயா இந்த சாரி தான் கட்டியிருந்தாங்கன்னு எப்படி கரெக்டாக சொல்றீங்க? ஏன்பா சிலம்பம், அந்த மண்டபத்துல நான் வெட்டியாதான் இருந்தேன்னு உனக்கும் தெரியும், என் அத்தைக்கும் தெரியும். அதை நான் இப்போதைக்கு பேச விரும்பல. வெட்டியா இருந்த நேரத்துல டக்குன்னு 4-5 கேர்ள்ஸ் எல்லாம் போயிட்டு வந்தாங்க. அதுல இந்த ஊதா கலர் புடவைய பார்த்த உடனே ஊதா கலர் ரிப்பன் அந்த சாகு ஞாபகத்துக்கு வந்துச்சு. யாரும் அந்த புடவை கட்டிருக்காங்கன்னு நிமிந்து பார்த்தா மாயா, மாப்பிள்ளையோட அண்ணியாச்சேன்னு நான் டைவர்ட் ஆயிட்டேன்பா. ஆனா கன்ஃபார்மா சொல்றேன், இது மாயாவோட புடவை தான். கன்ஃபார்மாக தானே சொல்றீங்க? இங்க பாரு சிலம்பம், உன் கண்ணை விட என் கண்ணு சார்பா இல்லைனாலும் என் கண்ணால நான் ஒரு தடவை பார்த்துட்டேன்னா அதுல இருந்து அது மறக்கவும் மறக்காது. கன்ஃபார்மா சொல்றேன், இது அந்த மாயா கட்டியிருந்த புடவை தான். டிரைவர், எப்பா டிரைவர். ஆபத்து அழைக்குதுப்பா, நீ முன்னாடி போ, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். என்ன இரும்பு திக்கு திக்கு இருக்குது இந்த வீட்டுல. மேடம், என் ஃப்ரெண்டு கிளினிக் வரைக்கும் போயிட்டு வரலாம். நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்து குழந்தை அடிபட்டுட்டு போயிருக்கல்ல, போய் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். வண்டி எடு. சரிங்க மேடம். டாக்டர் பார்க்க கொஞ்சம் டைம் ஆகும், வெயிட் பண்ணுங்க. சிஸ்டர், என்னங்க ரிப்போர்ட்? உட்காருங்க. சொல்லுங்க. சிஸ்டர், என்னோட ரிப்போர்ட்டை இன்னைக்கு வந்து கலெக்ட் பண்ணிக்க சொன்னீங்க, இன்னைக்கு கிடைக்குமா? அந்த அபார்ஷன் பேஷண்ட் தான் நீங்க? ஏன் சிஸ்டர் சத்தமா சொல்றீங்க? கொஞ்சம் மெதுவா சொல்லலாம்ல. ஆமா, விவசாயம் இல்லாம தப்பான உறவு வச்சுக்க வேண்டியது. சொன்ன மட்டும் கோவம் வருது. சரி சரி, வெயிட் பண்ணுங்க, 10 நிமிஷத்துல ரிப்போர்ட் ரெடி ஆயிடும். சிஸ்டர், மருந்து மாத்திரையும் டாக்டர் எழுதி தரதா சொல்லியிருந்தாங்க. எல்லாம் 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். இங்க உட்காருங்க. சரி. என்ன குழந்தை நம்மள பாக்குது? அடையாளம் கண்டுபிடிச்சு டாக்டர் கிட்ட சொல்லிடுமா? அப்பாடா, நல்ல வேலை குழந்தைக்கு நம்ம முகம் அடையாளம் தெரியல, தப்பிச்சோம். எதுக்கும் நம்ம கதவை லாக் பண்றதா நல்லது. என்ன இவங்க இங்கேயும் வந்துட்டாங்க? நம்மள பார்த்தா ஆபத்தாச்சே.
மாயா ஐயோ மாயா மாயா இவ இப்பதான் நம்மள கூப்பிட்டு தொலைணுமா? அந்த டிரைவரும் சாமுண்டீஸ்வரியும் இருக்காங்களே, நாம இப்ப போனோம் மாட்டிப்போம். மல்லிகா வா சாமுண்டீஸ்வரி. கொடு. அட, எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்த? எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? பரவாயில்ல, இருக்கட்டும். மாயா ஐயோ திரும்ப திரும்ப கூப்பிடுறாளே, மாயா நான் போக முடியாத இக்கட்ல மாட்டிட்டு இருக்கேனே. இங்க ஒரு லேடி இருந்தாங்களே, எங்க போனாங்க? தெரியல சிஸ்டர், நான் பார்க்கல. மாயா குழந்தைக்கு இப்ப எப்படி இருக்கு? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? சின்ன காயம்தான், ஒன்னும் பிரச்சனை இல்ல, சீக்கிரம் ஆறிடும். குட்டிமா எப்படி இருக்க? ஃபைன் ஆண்டி, இப்ப வலிலாம் இல்ல. ஏய், இது என்னன்னு தெரியுதா? அது அது வந்து மயக்க மருந்து. இது கூட தெரியாம என்ன நர்ஸ் நீ? ஐயோ சாரிக்கா, வேற ஏதோ ஞாபகத்துல இருந்துட்டேன். இது எது கொண்டு போய் பேஷண்ட் பக்கத்துல வச்சிருக்க? அப்படி வைக்கலாமா? அவங்க மருந்து நினைச்சிருந்தா என்ன ஆகுறது? ஜாக்கிரதையா இருக்க வேணா? ரொம்ப சாரிக்கா, வீட்ல ஒரு பிரச்சனை, அந்த டென்ஷன்ல கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன்க்கா. கொஞ்சம் கவனமா ரெடி. டாக்டர் அம்மாக்கு தெரிஞ்சா கத்துவாங்க. ம் சரிக்கா. எங்க வீட்டு விசேஷத்துக்கு வந்து குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு தான் ரொம்ப வருத்தமா இருக்கு. அதான் பார்க்கலான்னு வந்தேன். சரி, அதை விடு. என்கேஜ்மெண்ட் எல்லாம் நல்லபடியா நடந்துச்சா? என்னாலதான் முழுசா கலந்துக்க முடியல. எல்லாம் நல்லபடியா நடந்துருச்சு மல்லிகா. நீயும் இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். என்ன பண்றது, உன் குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சே. இப்ப ஒன்னும் பிரச்சனை இல்ல. மேடம், ஆ? நீங்க பேசிட்டு இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். ஆ இப்ப நீங்க போய் டாக்டரை பாருங்க. மாயா ஏங்க, இவ்வளவு நேரம் நீங்க எங்கங்க போயிருந்தீங்க? நான் கத்துன்னு கத்திட்டு இருக்கேன். இல்லங்க, நான் இங்கதான் இருந்தேன். என்னங்க, நான் மாயா மாயான்னு கத்திக்கிட்டே இருந்தேன், நீங்க இங்கதான் இருந்தேன்னு சொல்றீங்க? ஐயோ என் பேர் மாயா இல்ல. மாயா இல்லையா? ரிப்போர்ட்ல அப்படிதானே போட்டிருக்கு. நீங்களும் அன்னைக்கு வந்தப்போ உங்க பேர் மாயான்னு தானே சொன்னீங்க? இல்ல, உங்களுக்கு சரியா ஞாபகம் இல்ல. என் பேரு ராதிகா, மாயா இல்ல. அன்னைக்கு வந்தப்போ மாயான்னு சொன்ன மாதிரி தானே இருந்துச்சு. சிஸ்டர், என் பேர் மாயா இல்ல, ராதிகா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைல கொடுங்க. ஏங்க, ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க. ஐயோ, இவன் கண்ணுல மாட்டாம போயிடலான்னு பார்த்தா முடியலையே. உடம்பு எதுவும் சரியில்லையா? ஹாஸ்பிட்டல் வந்திருக்கீங்க? ஆமாங்க, 2 நாளா தலைவலி, சளி தொந்தரவு வேற. அதான் டாக்டர் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஆமா, நீங்க எப்படி இங்க? என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனில் நம்ம டாக்டரோட குழந்தை ஃபேனில் கை விட்டால, அதான் அவளை பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். ஓ அப்படியா? தலைவலிக்குது, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், வரேன். ஒரு நிமிஷம், என் கூட கொஞ்சம் வாங்க. உங்க புடவை நீங்க மண்டபத்தில் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு மேனேஜர் கொடுத்தாரு. இல்லையே, இது ஏன் புடவை இல்ல. இந்த கலர்ல என்கிட்ட புடவே இல்லையே. இது உங்க புடவை இல்லையா? ஆமா, என்னோடது இல்ல. ஆக்சுவலா இந்த புடவையை யாரோ மிஸ் பண்ணிட்டாங்கன்னு மேனேஜர் கிட்ட கொடுத்ததே நான் தான். இல்ல, உங்க புடவையா இருக்குமோன்னு ஒரு டவுட்ல தான் உங்ககிட்ட கொடுத்தேன். தப்பா எடுத்துக்காதீங்க. பரவாயில்லைங்க, தெரியாம தானே கேட்டீங்க. யார்தான்னு விசாரிச்சு அவங்க கிட்டே கொடுத்துருங்க. இந்தாங்க, நான் வரேன்.
ஹலோ சார், நான் சாமுண்டீஸ்வரி மேடம் வீட்டிலேருந்து டிரைவர் பேசுகிறேன். சொல்லுங்க சார். அன்னைக்கு நீங்கள் மண்டபத்தில் சில திங்ஸ்லாம் மிஸ் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னு கூப்பிட்டு கொடுத்தீங்கல்ல, ஆமாம் சார். அதோட ஒரு புடவை ஒன்று தனியாக கொடுத்தீங்க, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு, சொல்லுங்க சார். அந்த புடவைய யாராவது வந்து உங்ககிட்ட கொடுத்தாங்களா, இல்லை நீங்களே எடுத்து வச்சிங்களா? சார், அதை ஒரு லேடி வந்து தான் கொடுத்தாங்க. அந்த லேடி யாருன்னு தெரியுமா சார்? மாப்பிள்ளையோட அண்ணியா, பேர் கூட என்னமோ சொன்னாங்களே. மாயாவா? ஆமாம் சார், மாயா தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஏன் சார் கேட்குறீங்க? இல்லை, சின்ன ஒரு டவுட்டு, அதான் கேட்டேன். சரிங்க சார், தேங்க்யூ. எல்லாம் சரிதான் சாமுண்டீஸ்வரி. ஃபங்க்ஷனுக்கு வந்து பொண்ணு மாப்பிளைய ஜோடியா பார்க்க முடியலையேங்கிற வருத்தம் ஒண்ணுதான் இருக்கு. இதுக்கு எதுக்கு நீ வருத்தப்படுற? நீ எப்ப வேணாலும் என் வீட்டுக்கு வரலாம். மாப்பிளையும் நான் வர சொல்றேன். 2 பேரையும் ஜோடியா பார்த்துட்டு போ. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? சரி, ஒரு நாள் கண்டிப்பா நான் வரேன். சரி, நான் கிளம்பிட்டா. எனக்கு கோயில்ல கொஞ்சம் வேலை இருக்கு, அதை பார்த்துட்டு போகணும். சரி சாமுண்டீஸ்வரி. குட்டிமா, கிளம்பட்டுமா? சரி ஆண்டி. வரேன் மல்லிகா. சரி. டிரைவர், கிளம்பலாம். இந்த டிரைவர் லேசப்பட்ட ஆள் இல்ல. நம்ம புடவைய நம்ம கிட்டே காமிச்சு விசாரிக்கிறான். அவன்கிட்ட நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். வெளியில போன அக்கா இன்னும் வரலையா? இன்னும் வரல சித்தி. அந்த டிரைவர் அக்காவோட தானே போயிருக்கான். ஆமா சித்தி. அவங்க 2 பேரும் இல்லாதது இப்ப நல்லதுதான். ஏன் சித்தி அப்படி சொல்றீங்க? நான் சில விஷயங்களை உங்ககிட்ட எல்லாம் பேசணும். அக்கா இருந்தா சரி வராது. சின்னத்த, என்ன சொல்றீங்கன்னு ஒண்ணு புரியலையே. மண்டபத்துல நடந்த எல்லா பிரச்சனைக்கும் அந்த டிரைவர் தான் காரணம். அவனை வீட்டை விட்டு துரத்தலான்னு பார்த்தா அக்கா ஒத்துக்காம அவனுக்கு ஒரு சான்ஸ் தரணும், அது இதுன்னு சொல்லி வீட்டுல தங்க வச்சுட்டாங்க. அக்கா அவனை பத்தி முழுசா தெரிஞ்சுக்காம இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அவனை எப்படியாவது வீட்டை விட்டு துரத்தணும். அப்பதான் நம்ம ரேவதி கல்யாணம் நல்லபடியா நடக்கும். அவன் இங்கே இருந்தா ரேவதி கல்யாணத்தை கண்டிப்பா நிறுத்திடுவான். எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கு சித்தி. ஆனா அவனை வெளியில துரத்த முடியலையே. அம்மாவே அதுக்கு தடையா இருக்காங்களே. அதுக்காக நாம அப்படியே விட்டுற முடியுமா? ஏதாவது முயற்சி பண்ண வேணாமா? அதுக்கு என்ன செய்யலாங்கிறீங்க? அவனோட நாம யாரும் பேசக்கூடாது. அவன் கூப்பிட்டாலோ வழிய வந்து பேசினாலோ நாம கண்டுக்கவே கூடாது. இதெல்லாம் செஞ்சா அவன் போயிடுவானா சித்தி? ஒரு முயற்சி தானே, பண்ணி பாப்போம். இது ஒர்க் அவுட் ஆகலனா வேற ஐடியா பண்ணி அவனை துரத்தி பாப்போம். அவன் கல்பிரேட்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் வீட்டுல வச்சிருக்கிறது நல்லது இல்ல. எப்படியாவது துரத்தினாதான் நாம நிம்மதியா இருக்க முடியும். சித்தி, நீங்க பேசினதெல்லாம் கேட்டுட்டு தான் வரேன். ஒருத்தரை பத்தி முழுசா தெரியாம தப்பு தப்பா பேசாதீங்க. அந்த டிரைவரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களை விட நான் அவரோட பேசியிருக்கேன், பழகிருக்கேன். நீங்க நினைக்கிற மாதிரி அவரு மோசமான ஆள் இல்ல. ஏய், நான் உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் தான் பேசிட்டு இருக்கேன். நீ என்னடானா என்னைய குத்த சொல்லிட்டு இருக்க? நீங்க சரியா பேசினா நான் ஏன் குத்த சொல்ல போறேன்? உங்களுக்கு எனக்கு நல்லது செய்யணுங்கிறத விட அந்த டிரைவரை பழி வாங்கணுங்கிற எண்ணம் தான் அதிகமா இருக்கு. என்னம்மா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட? இவ உன் சித்தி, உனக்கு இவ கெடுதல் நினைப்பாளா? சொல்லு. இல்லப்பா, அம்மா தான் அந்த டிரைவருக்கு டைம் கொடுத்திருக்காங்கல்ல. அவரும் அவரு மேல தப்பு இல்லைங்கிறத நிரூபிக்கிறேன்னு சொல்லிருக்காருல்ல. அப்புறம் எதுக்காக அவரை வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைக்கிறாங்க? அப்படி அவரை நிரூபிக்கலனா அவரே வீட்டை விட்டு போயிட போறாரு. நாம துரத்த வேண்டிய அவசியம் இல்லப்பா. அவன் இருந்தா உன் கல்யாணம் நடக்காது. அதையே உனக்கு புரிய மாட்டேங்குது. சித்தி, நீங்க தப்பு தப்பா பேசி எல்லாரையும் பிரெயின் வாஷ் பண்ண பாக்குறீங்க. அது ஏன் கிட்ட நடக்காது, புரிஞ்சுக்கோங்க. ஏ ரேவதி, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? சித்தி உன் நல்லதுக்கு தானே சொல்றாங்க, அதையே நெகட்டிவா எடுத்துக்கிற? அவங்க சரியா இருந்தா நான் ஏன் இப்படி எல்லாம் பேச போறேன்? அவரை வீட்டை விட்டு அனுப்பணுங்கிற எண்ணத்தை எல்லாரும் கை விட்டுட்டு அவங்க வேலையை பாருங்க. அம்மா கொடுத்திருக்கிற டைம் வரைக்கும் பொறுத்திருந்து பாப்போம். என்ன சித்தி இவ இப்படி சொல்லிட்டு போறா? அவ கடக்கறா விடு. அவ வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறவ.
அதனாலதான் அந்த டிரைவரை பத்தி முழுசா தெரியாம அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கா. அவ கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னா அந்த டிரைவர் இந்த வீட்ல இருக்க கூடாது. அதான் ரொம்ப முக்கியம். என்ன சொல்றீங்க? ஆமாங்க அத்தை. இனிமே யாரும் அவங்கிட்ட பேசக்கூடாது. அவங்க கூட யாரும் அண்ணன் தண்ணி புழங்க கூடாது. அவன் இந்த வீட்டை விட்டு துரத்துறதா நம்மளோட ஒரே இலக்கு. அத்தை, நீங்க இந்த திட்டத்துல எப்படியாவது வெற்றி பெறணும். அதுக்கு இந்த மயில் வாகனத்தோட துணை எப்பவும் இருக்கும். சாமுண்டீஸ்வரி அம்மா கொடுத்த தயவால நம்ம பொம்பளைங்களா சேர்ந்து இந்த கோயிலை கட்டுறோம். நாளைக்கு கும்பாபிஷேகம். அதுக்குள்ள எல்லா வேலையும் சீக்கிரம் முடிச்சாகணும். எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. சாமுண்டீஸ்வரி அம்மா இருக்கும்போது நமக்கு என்ன கவலை? அவங்க தான் முன்ன நின்று இந்த கோயிலையே கட்டுறாங்க. எல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க, கவலைப்படாதீங்க. அதுவும் இல்லாம அவங்க தைரியம் யாருக்கும் வராது. சிவனாண்டி அண்ணன் வராரு. வாங்க அண்ணே, என்ன இந்த பக்கம்? இல்ல பொம்பளைங்கெல்லாம் சேர்ந்து கோயில் கட்டுறீங்களா? அதான் எப்படி கட்டுறீங்கன்னு பார்க்கலான்னு வந்தேன். சாமுண்டீஸ்வரி அம்மா வராங்க. வணக்கம்மா. 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 வணக்கம். வாங்கம்மா. அம்மா கோயிலை பாருங்கம்மா. பரவாயில்லையே, கோயில் ரொம்ப நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. நாங்க தான் எல்லாம் பண்ணுவோம், எங்களால தான் எல்லாம் நடக்குது, பெண்களால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு ஆம்பளைங்க நம்மள மட்டம் தட்டியே வச்சிருக்காங்க. ஆனா இப்போ நாம பெண்களா சேர்ந்து இந்த கோயிலை கட்டியிருக்கோம். பார்க்கவே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? பலருக்கு எரிச்சலா இருக்கும், பரவாயில்ல, நல்லா வயிறு எரியட்டும். அம்மா, நீங்க கொடுத்த ஊக்கம், தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாம் தான் இந்த கோயில் உருவாக காரணமா இருந்துச்சு. நீங்க இல்லைன்னா இந்த கோயிலை கட்டியிருக்க முடியாதுமா. இந்த சமூகம் பெண்களை கருவறைக்குள்ள அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லுது. அதே சமூகத்துக்கு எதிரா பெண்களே ஒரு கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி தினமும் சாமிக்கு பூஜை பண்ணணும். அதுதான் ஏன் ஆசை. உங்களோட இந்த ஆசை இன்னும் கொஞ்ச நாள்ல நிறைவேற போதுமா? இந்த கோயில்ல பூஜை முதற்கொண்டு எல்லாமே பெண்கள் தான்மா செய்ய போறோம். இந்த கோயிலோட முடிஞ்சிடக்கூடாது, இன்னும் நிறைய கோயில்ல இப்படி நடக்கணும். அப்பதான் பெண்களை ஆண்கள் மதிப்பாங்க, கௌரவமா நடத்துவாங்க. என்ன இந்த பொம்பளை ஓவரா பேசுறா? அடக்கி வைக்கணுமே. என் 2வது பொண்ணோட கல்யாணம் சீக்கிரமாவே நடக்க போகுது. அவ கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு கும்பாபிஷேகத்தோட மொத்த செலவையும் நானே ஏத்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா. உங்க நல்ல மனசுக்கு உங்க பொண்ணு கல்யாணம் சீரு சிறப்புமா நல்லபடியா நடக்கும். பொண்ணு கல்யாணம் சீரும் சிறப்புமா நடக்க போதா? மாப்பிள்ளை எவ்வளவு கேவலமானவன் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கா. கல்யாண மண்டபத்துல வச்சு அவ மான மரியாதை எப்படி வாங்க போறான்னு பாருங்க. இந்த கும்பாபிஷேகத்தை ஆம்பளைங்களோட துணை இல்லாம நடத்தணும். அதுதான் என்னோட லட்சியம், கனவு எல்லாமே. ரொம்ப நேரமா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஆளாளுக்கு உங்க இஷ்டத்துக்கு புரியாம என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. என்ன புரியாம பேசுறோம்? இந்த கோவிலை கட்டுறதுக்கு மட்டும் ஆம்பளைங்க உதவி வேணும், கும்பாபிஷேகத்தை மட்டும் பொம்பளைங்களா நடத்துவீங்களா? ஏன் நடத்தக்கூடாது? கும்பாபிஷேகம் நடத்துறது என்ன சாதாரண காரியம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? லேடிஸா நடத்துறேன்னு அதுல ஏதாவது பிரச்சனை வந்துட்டா அப்புறம் சாமி குத்தமாயிடும். அப்புறம் அது ஊருக்கே மொத்தமா கேடா போய் முடிஞ்சிடும். இதையெல்லாம் புரிஞ்சுக்காம ஆம்பளைய மட்டம் தட்டுற மாதிரி இந்த அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் ஒத்து ஊதுறீங்க. சிவனாண்டி, நீ சொல்ற மாதிரி ஆம்பளைங்களை மட்டம் தட்டுறது என் நோக்கம் இல்ல. பெண்களால எல்லாத்தையும் சாதிக்க முடியும்னு காட்டுறதுக்காக தான் நாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த கோயிலையே கட்டுறோம். சும்மா ஏதாவது கலகம் மூட்டணும்னே வாய்க்கு வந்தபடி பேசாத. அம்மா, யாரு என்ன வேணா பேசட்டும்,
நாளைக்கு கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்க போகுது. அப்ப முதல் மரியாதை உங்களுக்கு தான் தரலான்னு இருக்கோம். அதெல்லாம் எனக்கு எதுக்கு, வேண்டாம். இல்லம்மா, இது எங்களோட அன்பு கட்டளை. இதை நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ம், சரி. நீங்க இவ்ளோ தூரம் சொல்றதுனால நான் ஏத்துக்கிறேன். அம்மா, அதோட கும்பாபிஷேக கலசத்தை உங்க வீட்ல வந்து நாங்க ஒப்படைக்கிறோம். நீங்க தொட்டு பூஜை பண்ணி கொடுக்கணும். அதுதான் எங்க எல்லாரோட விருப்பம். அந்த பூஜையை நான் பண்றதை விட என் பொண்ணு பண்றதுதான் சிறப்பா இருக்கும். அவளுக்கு தான் இப்ப கல்யாணமே. அந்த கல்யாணம் நல்லபடியா நடக்க அவளே கலசத்துக்கு பூஜை பண்ணட்டும். ம்